தம்பி, முதல் நான் அறிக்கை விட்டேன். இல்லைங்க, புரட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார். தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார், தமிழக மக்கள் விரும்புவது இருமொழிக் கொள்கைதான் என்று. மாண்புமிகு அம்மா அவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் இருமொழிக் கொள்கைதான் என்று பறைசாற்றினார்கள். தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள். நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் இருமொழிக் கொள்கைதான் என்று சொல்லிவிட்டேன். நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் தெரிவித்து கருத்திலே கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டாம். மத்திய அரசு சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்குறதுல மாநில அரசுகளை பறிக்கிற விதமான இதை மத்திய கல்வி ஒன்றிய வாரியம் முன்னாள் முதலமைச்சராக இருக்கீங்க. தமிழகத்தை பொறுத்தவரையில் இங்கு பிறக்கின்ற அனைத்து குழந்தைகளும் பிறந்தவுடனே தமிழ் மொழியில்தான் அம்மா 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 என்று சொல்லுகின்ற நிலை உங்களுக்கு நன்றாக தெரியும். அது உணர்வுபூர்வமாக நம்ம ரத்தத்தில் கலந்தது. இதில் நீங்கள் பல்வேறு அரசியல் காரணங்கள் சொல்லுகின்ற சூழ்நிலை இருக்குது. அதற்குள்ள நான் உள்ளே போக விரும்பலை. தாய்மொழி தமிழ் சொல்கிறத கேளுங்க. தாய்மொழி தமிழ். ஆக எந்த நிலையிலும் விருப்பப்பட்டவர்கள் எந்த மொழியாக பேசிக்கொள்ளலாம், எழுதிக்கொள்ளலாம், படிக்கலாம் என்று ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கின்றது.